வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் பார்க்கலாம் வாங்க. நேற்று விஜயோட ஜாதகம் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் அவரோடது கன்னிய லக்னம், கடக லக்னம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாதகாதிபதி திசையில் இந்த மாதிரி பேர் புகழெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் எடுத்திருக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகத்துலேயும் பாதகாதிபதி திசையில் அவங்க எப்படி புகழ் பெற்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும்தான். சரி வாங்க கடத்துக்குள்ளே போகலாம். இப்போது ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகத்தில் மிதுன லக்னம், சிம்ம ராசி, அதாவது அவங்க பிறந்தது சிம்ம ராசியில் பிறந்தாங்க, மக நட்சத்திரம். இப்போது லாஸ்ட்டில் அவங்க இறக்குறப்போ அவங்களோடது குரு தசையில் அவங்க ராகு திசையில் எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வெளி உலக வாழ்க்கையும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு தாரதோஷம் இருக்குது, அதனால் கல்யாணம் ஆகலை. அதனால தான் அவங்கள செல்வி ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லா கிரகமும் ஆண் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களோட ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க இவங்ககிட்ட கை கட்டி தான் நிற்பாங்க. சரி, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பாதகாதிபதி திசையில் அவங்களுக்கு அதாவது அந்த காரகத்துவத்தை தான் கெடுத்துருச்சு. என்னென்னா, அது 7ஆம் வீட்டோட அதிபதியோட பலனை மட்டும்தான் கெடுத்துருச்சு. ஆனால் அரசியல் வாழ்க்கையில் செம்மையாக வந்துட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே குரு திசையில், பாதகாதிபதி திசையில் லாஸ்ட்டில் அவங்க ராகு திசையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. அவங்க அரசியலுக்கே வர முடியாது, இன்னொரு முறை எலெக்ஷனில் நிற்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி குரு திசையில் அரசியலுக்கு ஜெயிச்சு அவங்க பேர் புகழோடு இறந்தாங்க. அது பாதகாதிபதி திசையை கொடுத்ததுங்க. ஏன்னா பாதகாதிபதி திசை என்ன கொடுக்கும் அப்படின்னா, அந்த காரகத்துவத்தை கெடுக்கும். அதாவது 7ஆம் வீடு யார்? கணவன் மனைவி ஸ்தானம். அந்த காரகத்துவத்தை மட்டும்தான் கெடுக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வெளி வாழ்க்கை செமையாக இருக்கும். நிறைய தலைவர்கள் ஜாதகம், அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க ஜாதகம்லாம் இந்த மாதிரி 7ஆம் இடம் கெட்டிருக்கும். அதாவது பாதகாதிபதி ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய 2-3 கல்யாணம் ஆகிருக்கும். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. பதவி பேர் புகழுக்கும் இந்த மாதிரி உயிர் காரகத்துவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்காக தான் நம்ம ஜெயலலிதா அம்மா ஜாதகம் எடுத்துருக்குறோம். தேங்க்யூங்க, வணக்கங்க.